இடுக்கணில் இரட்சிப்பு. எங்கள் மேல் பட்டயம், நியாய தண்டனை, கொள்ளை நோய், பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால் அப்பொழுது உம்முடைய நாமம் இந்த ஆலயத்தில் விளங்குகிறபடியால் நாங்கள் இந்த ஆலயத்திலும் உமது சந்நிதியிலும் வந்து நின்று எங்கள் இடுக்கணில் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் தேவரீர் கேட்டு இரட்சிப்பீர் என்று சொல்லி இருக்கிறார்கள். இப்போதும் இதோ இஸ்ரவேல் எகிப்து தேசத்திலிருந்து வருகிற போது அம்மோன் புத்திரர், மோவாபியர், சேயீர் மலைதேசத்தாருடைய சீமைகள் வழியாய் போக நீர் உத்தரவு கொடுக்கவில்லை. ஆகையால் அவர்களை விட்டு விலகி அவர்களை நாசப்படுத்தாதிருந்தார்கள். 2 நாளாகமம் 20:9-10. இந்த உலகின் மக்கள் தங்கள் இடுக்கண்களுக்கு பலவற்றை சார்ந்து இருக்கின்றனர். பணம், நண்பர்கள், பொருள் என்று இன்று மனுக்குலம் தங்கள் ஆபத்துகளிலிருந்து இவை நம்மை மீட்கும் என்று நம்பினர். கொரோனா என்னும் கொடிய நோய் இவைகள் நமக்கு உதவுவது இல்லை என்பதை தெளிவாய் படம் பிடித்து காட்டியது. நம்முடைய ஆபத்து காலங்களில் நமக்கு உதவிகரத்தை நீட்ட ஆண்டவரால் மட்டுமே இயலும் என்பதை நாம் உணர வேண்டும். யோசேப்பு என்னும் பக்தனுடைய வாழ்க்கையில் பெற்றோர் கூட உதவ இயலாத சூழ்நிலை. தனிமையாக இருந்தார். ஆனால் ஆண்டவர் அவரோடு இருந்ததினாலே அநேக சூழ்நிலைகளில் மீட்கப்பட்டார். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்ன ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். எனக்கு உதவிக்கென்று யாரும் இல்லையே, எனக்கு ஆதரவாக யாரும் இல்லை என்றெல்லாம் கலங்குகிற போது நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, ஆபத்து காலங்களில் என்னுடைய பலத்தினால் அல்ல, ஆண்டவரின் பலத்தினால் தான் முன்னேற இயலும். ஆண்டவர் நமக்கு காண்பிக்கின்ற வழி அது நித்தியத்திற்கு நேராக நம்மை அழைத்து செல்லும். என் தோல்விகளை அது வெற்றியாக மாற்றும். என் இயலாமைகளில் அவரது வலதுகரம் என்னை தாங்கும். ஆண்டவர் இடுக்கணில் என்னை இரட்சிப்பவராக இருக்கிறார். நம் தோல்விகளை வெற்றியாக மாற்றுகிறார். அவரை சார்ந்து வாழுவோம். நாம் வெற்றியின் வாழ்வை பெறுவோம். ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.